பல்வேறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டன. அதில் முக்கியமான கருத்து 10.5க்காக போராட்டம் செய்வது என்ற கருத்து. அதன் அடிப்படையிலே டிசம்பர் முதல் வாரம் இந்த வன்னியர் சங்க போராட்டம் 10.5க்காக டிசம்பர் முதல் வாரம் மிகப்பெரிய அளவிலே இதுவரை நடந்திராத அளவிற்கு போராட்டத்தை நடத்துவது. அதில் மிகவும் முக்கியமானது 30 வயதுக்கு கீழே இருக்கிறவர்கள், மாணவர்கள், அதே மாணவிகள், இளைஞர்கள் அவர்கள் தான் கலந்து கொள்வார்கள். 30 வயதுக்கு மேலே இருப்பவர்கள் அந்த போராட்டத்திற்கு உதவி செய்வார்கள். அருள்மொழி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை, கரூர் பாஸ்கர், சட்டமன்ற உறுப்பினர் சேலம், ஆகிய 7 பேர் போராட்ட குழு. இவர்கள் கூடி எப்படிப்பட்ட போராட்டம் என்ன மாதிரி செய்யணுன்றதை முடிவு செய்வார்கள். அதனால டிசம்பர் முதல் வாரம், அதாவது இன்னும் வேகமாக சொல்லணும்னா நாடே கிடுகிடுக்கிற அளவுக்கு போராட்டம் இருக்கும். அது எப்படிப்பட்ட போராட்ட வடிவம் என்பதை இந்த குழு கூடி ஐயா மட்டுமா இல்ல மாவட்ட தலைநகர்? மாவட்ட தலைநகர் போராட்டம். ஐயா, இப்போ தேர்தல் ஆணையத்தில் நம்ம சார்பாக அணுகியிருக்கோம் ஐயா. தலைவர் போயிருக்கதா சொல்றாங்க, கௌரவ தலைவர். என்ன பொய் வச்சுட்டு பேசுறாங்கன்னா அவங்களுடைய வேஷம் கலைந்து விட்டது, கலையப்போவது. அது பொய் சொன்னவங்க ஐயோ பொய் சொல்லிட்டோமேன்னு ஏங்க போறாங்க. அந்த அளவுக்கு வேலை நடந்துட்டு உண்மையான 56 ஓய்வின்றி உழைச்சி தரணும். ஆனால் இன்னைக்கு சில ஒரு கும்பல் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய வேஷம் நிச்சயமாக கலைஞரும் கலைக்கப்படும். நீங்கள் பார்த்தீங்க, நேற்றும் பார்த்தீங்க, இன்னைக்கும் பார்த்தீங்க. மாநில செயற்குழு எவ்வளோ கூட்டு கார் மட்டும் 800 கார் அந்த ஓபிஆர் அந்த மண்டபத்து பக்கத்தில். பொதுக்குழு 7,000-8,000 பேர் பொதுக்குழு. அதே மாதிரி மகளிர் மாநாடு பூம்புகாரில் கட்டுக்கடகால கூட்டம். இப்படி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் அப்படின்னு சொன்னால் அது நாங்கள் தான் சொல்றதுக்கு, அது சொல்றதுக்கே ரெக்கமாக இருக்குது. நாங்கள் தான் சொல்லும்போது இன்னொருத்தர் நீங்கள் கேட்பீங்க, அது யாரும் அந்த கும்பல் தான். அது ஒரு கும்பல். அந்த கும்பலுடைய வேஷம் கலைச்சிட்டோம். எப்போ கட்சியை விட்டு நிற்கணுமோ அன்னைக்கே கலைஞ்சு போச்சு. சின்னம் வந்து அவங்களுக்கு தான் ஒரு லெட்டரை வந்து வெளியிட்டார். போலி, எல்லாம் போலி ஆசாமி கட்டணும். சார், பீகார்ல பாமக போட்டியிட சொல்லி சொல்றாங்க அவங்க தரப்புல. பீகார்ல பாமக போட்டியிட போக சொல்லி மாம்பழ சின்ன ஒதுக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதுல கூட போட்டிடுறாங்க. அதாவது தென்கொரியா, ஜப்பான், அங்கே கூட போயிட்டு கொடுப்பாங்க. மாம்பழ சின்னத்தில் தென்கொரியா, ஜப்பான், ஒரே விஷயத்தை போட்டி.